நெடுநாட்களுக்கு முன்னால் ஒரு புத்திசாலியான வயதான மான் இருந்தது. அது 1000 மான்கள் கொண்ட ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கியது. அந்த மானுக்கு 2 மகன்கள், சிவப்பான தோல் கொண்ட அழகன் மற்றும் பழுப்பான தோல் கொண்ட பழுப்பன். அந்த தலைவர் மானுக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் அது தன்னுடைய கூட்டத்தை 2ஆக பிரித்தது. ஒரு பிரிவை அழகனிடம் ஒப்படைத்தது, இன்னொரு பிரிவை பழுப்பனிடம் ஒப்படைத்தது. உங்க கூட்டத்தில் இருக்கிற மான்களை அக்கறையாக கவனிச்சுக்கோங்க என்று சொன்னது. அறுவடை நேரத்தில் மான்கள் நெல் வயல்களுக்கு செல்வது வழக்கம். அவற்றை பிடிப்பதற்காக அங்கே விவசாயிகள் பொறி வைத்திருந்தார்கள். அவற்றில் பிடிபடும் மான்களை அவர்கள் கொன்று விடுவார்கள். ஆகவே அறுவடை நேரத்தில் மான்களெல்லாம் மலைப்பகுதிக்கு சென்று விட வேண்டும் என்று வயதான மான் சொன்னது. அதன்படி அழகனும் பழுப்பனும் தங்களுடைய கூட்டங்களை அழைத்து கொண்டு மலைக்கு மேல் சென்றன. பழுப்பனுக்கு பொறுமை இல்லை. அவன் தன்னுடைய கூட்டத்தை அதிவேகமாக அழைத்துச் சென்றான். அவன் எச்சரிக்கையாகவும் செயல்படவில்லை, அறிவோடும் செயல்படவில்லை. பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் பயணத்தை தொடர்ந்தான். அறுவடை நேரத்தில் மான்கள் மலைக்கு சென்றுவிடும் என்று விவசாயிகளுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே அவர்கள் மான்களுக்காக காத்திருந்தார்கள். சரியான நேரத்தில் அவற்றை பிடித்து கொன்று விட்டார்கள். இதனால் பழுப்பனுடைய கூட்டத்தில் இருந்த பல மான்கள் கொல்லப்பட்டன. எஞ்சி இருந்த மான்கள் மட்டும் மலைக்கு சென்றன. ஆனால் அழகன் ஒரு புத்திசாலி மான். கூட்டத்தின் தலைவன் என்ற முறையில் எல்லா மான்களையும் தான் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். விவசாயிகள் தங்களை பிடிக்க காத்திருப்பார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் தன்னுடைய கூட்டத்தை இரவு நேரத்தில் மட்டும் நடத்திச் சென்றான். கிராமங்களுக்கு பக்கத்தில் செல்லவில்லை. அவனுடைய கூட்டம் பாதுகாப்பாக மலைக்கு சென்றது. அறுவடை முடிந்த பிறகு மான்கள் திரும்பி வந்தன. இப்போதும் அதே கதை. பழுப்பன் தன் கூட்டத்தில் இருந்த மான்களை விரைவாக ஓடச் சொன்னான். ஏற்கனவே விவசாயிகளிடம் அவதிப்பட்டும் கூட எச்சரிக்கையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே விவசாயிகளிடம் சிக்கி காயப்பட்டு நொந்து போனான். அவனுடைய கூட்டத்தில் இருந்த எல்லா மான்களும் கொல்லப்பட்டு விட்டன. பழுப்பனும் இறந்து விட்டான். அதே சமயம் அழகன் முன்பு போலவே எச்சரிக்கையாக இருந்தான். அனைத்து மான்களையும் பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வந்தான். கதையின் நியதி: பொறுமையே சக்தி வாய்ந்த ஆயுதம் மற்றும் சிறப்பான புத்திசாலித்தனம்.